எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கவலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, தொல்லைகளும் உண்டு, துன்பங்களும் உண்டு. ஆனாலும் ஒன்றை மறக்க கூடாது, எல்லா சூழ்நிலைமையிலும் நமக்கு ஆறுதல் தருகிறவர் நம்மோடு கூட உண்டு. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். பிசாசு பல நேரம் நம்மளை எப்படி மனம் அடிவாக்குவான்னா, உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்ல வைப்பான். அல்லேலூயா. பாத்தியா, உனக்கு காசு இருக்கா, பணம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, உனக்கு யாராவது இருக்காங்களா, அடிக்கடி அவன் சொல்ல வைப்பான், நினைக்க வைப்பான். எது இல்லைனாலும் நீங்க ஒன்று சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுவை பார்க்கும் பொழுது எல்லாம் தவிடுபடியானது, எல்லாம் இழந்தார், சாம்பலில் அவர் அமர்ந்தார். ஆமென். பிசாசு என்ன நினைச்சான் தெரியுமா? நினைச்சிருப்பான் தெரியுமா? பாரு, உன்னை ஒண்ணும் இல்லாம ஒரு நாள் உட்கார வைக்கிறேன். ஏன்னா ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலையாட்கள், 10 பிள்ளைகள் என்று செல்வந்தனாய் சுற்றி திரிந்த யோபு பிரபலமாய், ஆமென், வெறும் பிரபலமாய் மாத்திரமல்ல பரபரப்பாய், அவர் செல்வ சீமாட்டானாய் நெய்யில கால கழுவுறார். ஆமென். அப்படி இருக்கிறவனை பிசாசு நினைச்சான், உன்னை நான் ஒன்னும் இல்லாம உட்கார வைக்கிறேன் பாரு. உட்கார்ந்தாரு இல்லையா? உட்கார்ந்தாரு. எங்க போய் உட்கார்ந்தாரு? சாம்பல்ல போய் உட்கார்ந்துட்டாரு. ஆமென். பிசாசு நினைச்சான் ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சான். உங்க வாழ்க்கையிலேயே அப்படிதான் சில அடிகளை கொடுத்து, பலவீனத்தை கொடுத்து, வறுமை, தரித்திரம் மற்றவங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு இல்லாம உங்களை உட்கார வச்சிருக்கலாம். பிரதர், பிரச்சனைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து. நீங்க இழந்துட்டேங்கிறீங்க பாருங்க, அல்லது எனக்கு இதுவரை இல்லவே இல்லை பிரதர், இது கூட கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ரெட்டிப்பா கொடுக்கதான் உங்களை உட்கார வச்சிருக்காரு. அன்னைக்கு பிசாசுக்கு தெரியாது, ஒன்னும் உருவிட்டா இவன் முடிஞ்சு போவான்னு நினைச்சான். ஆனா தேவன் இழந்ததை மாத்திரம் அல்ல, ஆமென், இதுவரையிலும் இல்லாததையும் யோபுவுக்கு கொடுத்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தார். தேவ பிள்ளையே, உங்களுக்கு நீங்கள் ஒன்றை ஆண்டவரே எனக்கு செய்து தந்து விட மாட்டீரா, நான் கூட்டத்துக்கு போகட்டும் என்று ஆவியானவரால் இந்த இடத்துக்கு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் இரட்டிப்பாய் தருவார். இந்த மாதம் வாக்கு நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆண்டவர் இந்த மாதம் சொன்னார், விரும்பினதை தருவேன். ஹல்லேலூயா. நீங்க எதோ ஒண்ணு விரும்புறீங்கல்ல, மகன் காரியத்துல, மகா காரியத்துல, கணவர் காரியத்துல, உங்க காரியத்துல, ஐயா நான் இதை விரும்புறேன் அப்பா, இதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு ஒரு விருப்பத்தை வச்சிருக்கிறீங்க. நெடுங்காலமா காத்திருந்துச்சீங்க, ஆனா அந்த விருப்பம் நடக்கவே இல்லை. ஏற்கு மாறா நடக்குது. நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது வேறையா இருக்கு. இதுக்கு மேல எனக்கு எப்படி ஜெபிக்கனே தெரியல போக, இதுக்கு மேல எந்த கூட்டத்துக்கு போக, எந்த ஊழியனை பார்க்க ஒண்ணும் புரியல. எவ்வளவோ வசனம் கேட்டாச்சு, பிரசங்கம் கேட்டாச்சு, ஜெபிச்சு பார்த்தாச்சு. ஆண்டவர் சொல்றது இல்ல, இந்த மாதம் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை செய்வார், விரும்பினதை தருவார், முகங்களில் இருந்து வடிகிற கண்ணீரை துடைப்பார், காத்திருக்கிற பிள்ளைக்கு ஆசீர்வாதம் தருவார். சென்ற வாரம் பார்த்தோம், 38 வருஷம் காத்திருந்த ஒரு வியாதியஸ்தனை குறித்து அவன் வாழ்வில் ஒரு சில குணாதிசயத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்தார். கடைபிடிங்கள் என்றார். ஒட்டு மொத்தமா கடைபிடிக்க முடியுதோ இல்லையோ, கொஞ்சத்தை கடைபிடிங்க. கொஞ்சத்துல உண்மையா இருந்தாலும் அநேகத்துக்கு உங்களை ஆசீர்வாதமா வைப்பார், அதிபதி ஆக்குவார். அவன் என்ன நினைச்சான்? இதுதான் மனுஷனுக்கு. எப்படி அவர் நினைச்சிட்டார், நான் பெதஸ்தாவுக்கு வந்துட்டேன், ஆமே நான் வந்துட்டேன், நான் போகணும்னு நினைக்கிறேன், போகதான் செய்யறேன், முயற்சி செய்யாமலாம் இல்ல. ஆனா நான் போறதுக்கு முன்னாடி இன்னொருத்தையும் போயிடுறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க கூட்டத்துக்கு வரதான் செய்றீங்க, ஆலயத்துக்கு போகதான் செய்றீங்க, தேவ சமூகத்துக்கு போகதான் செய்றீங்க. ஆனா அற்புதம் நடக்கல. அவன் நினைச்சான் தூதன் வருவாரு, குளத்தை கலக்குவார். நம்ம நினைக்கிறோம் பதில் வரும், அங்க இருந்து அப்படி வந்துரும், இப்படி வந்துரும். ஆனால் வந்துச்சு, சுகம் வந்துச்சு. ஆனா அவன் எதிர்பார்த்த வழியில வரல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. உங்கள் வாழ்விலும் அன்பு தேவ பிள்ளையே, எதிர்பார்த்த வாசல் அடைப்பட்டதோ, எதிர்பார்த்த காரியம் தோல்வி போல தெரிகிறதோ, இயேசு கிறிஸ்துவே உங்க வாழ்க்கையில வருவார். அவர் வர்றதுக்கு தான் ஒரு நாள் காய போட்டு இருக்கிறார்.
ஆமென். உங்களை தூக்கணும்னு நினைச்சா என்னைக்கோ ஒரு சைன் போட்டு பையில தூதன் மூலம் அனுப்பி உங்க பிரச்சனையை கிளியர் பண்ணிருப்பாரு. அவர் உங்களை ஆற அமர பொறுமையா காஞ்ச வைக்கப்புல் மாதிரி ஆயிட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எதற்கு? அவரே வருவதற்கு. ஹல்லேலூயா. அவர் வருவார். இன்று நாம் ஒருவரை குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் எடுப்பீங்களா? ஆதியாகமம் 12:2. நானே படிச்சிடுறேன், படபடன்னு படிச்சிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பார். இது யாருக்கு சொன்னார்? ஆபிரகாமுக்கு சொன்னார். எத்தனாவது வயசுல சொன்னாருங்க? 75வது வயசுல சொன்னாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்ட நிலைமையில சொன்னாரு? ஒருவனா இருக்கும் பொழுது, ஒருவன்னா கொண்டாடி இருந்தாங்க, 2 பேரும் ஒரே சரீரம் தானே. ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல? புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது. 75 வயசு வரை இவர் தன் வாழ்க்கையில அனுபவத்துல தான் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இந்த புத்திர பாக்கியம் 1 by 1 கிடைச்சுக்கிட்டே இருந்திருக்கும். அவர் நினைச்சிருப்பாரு, இந்த வருஷம் கொண்டாடி எனக்கு ஒரு பிள்ளையை பெற்று தந்துருவா, அடுத்த வருஷம் தந்துருவா. ஒவ்வொரு வருடமும் தகப்பன் காத்திருந்து. அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான அனுபவம் இல்ல? பழைய காலங்கள்ல கார் பங்களா இல்ல, காசு பணம் கிடையாது, பொண்ணு பொருள் பட்டம் பதவி படிப்பு விமானத்துல பறந்து அடுத்த தேசம் போறதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. அந்த நாட்கள்ல ஒரு பெற்றோர் எத்தனை பிள்ளைங்களை பெற்றெடுக்காங்களோ அதுதான் ஆசீர்வாதம். ஆனா ஆபிரகாமுக்கு அந்த கொடுப்பனை இல்லை. ஆண்டவர் பார்த்தாரு, வார்த்தை அனுப்பினாரு. ஆபிரகாமே, கவலைப்படாதப்பா, தனியா இருக்கன்னு நினைக்கிறியா? நீ காத்திருந்து உன் பிரயாசத்துல எல்லாம் தோத்து போனியா? பயப்படாத, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அன்னைக்கு 38 வருஷம் மனுஷனை சுகமாக்குறதுக்கு அவன் கிட்ட சில குணாதிசயத்தை காமிச்சான். இந்த ஆபிரகாம் கிட்ட என்னெல்லாம் இருந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சுதந்திரிக்க காரணம் என்ன? விசுவாசம். எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்னோட பொறுமை. ஆனா தெரியாத நிறைய காரியம். முதல் தலைப்புக்கு ஆதாரமா ஆதியாகமம், நானே படிக்கிறேன், நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஆதியாகமம் 12:1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. ஆதியாகமம் 12:4 எடுத்துக்கோங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்துவும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைச்சிருக்காரு. அவர்தான் வந்து ஆசீர்வதிப்பார்னா அவங்க வாழ்க்கையில ஒரு காரியம். என்ன அனுபவம் தெரியுமா? வேர் பிரிக்கப்பட்ட அனுபவம். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். எங்க இருந்து பிரித்தெடுக்காரு? உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. வேர் பிரிக்கப்பட்ட அனுபவம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கு கண்டிப்பா உடன்பிறப்புகள், அத்தை பிள்ளை, மாமா பிள்ளை, பெரியப்பா பெரியம்மா பிள்ளைன்னு பல பேர் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது உங்க வாழ்க்கை இத்து போன வாழ்க்கையா இருக்கும், ஒண்ணுக்கும் உதவாத வாழ்க்கையா இருக்கும். அவங்க எல்லாம் ஓஹோன்னு ஜம்முன்னு அழகா இருக்கிறாங்க. சில நேரம் அவங்கள நினைக்கும் போது நம்மளும் யோசிப்போம், நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு அப்படின்னு சொல்லி. சில நேரம் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம இருப்போம், டிவி இருக்கும், சீரியல் இருக்கும், தெருக்களுக்குள்ள கதை பேசுற அம்மாமார் இருப்பாங்க, பொய் பேசுற சூழ்நிலை எல்லாம் வரும். ஆனா ஒண்ணு, கர்த்தர் வாக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். உண்மை. வாக்கின்படி, வார்த்தையின்படி உங்களை ஏசப்பா ஆசீர்வதிக்கணும்னா அந்த சூழ்நிலை இருக்கு பாருங்க, அதுல இருந்து வேர்பிரிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நான் டிவியும் பார்ப்பேன், கூட்டத்துக்கும் வருவேன். நான் சீரியலும் கொஞ்சம் பார்ப்பேன், பைபிளும் படிப்பேன். நான் நல்லா கொஞ்சம் சினிமா பாட்டும் நல்லா தான் பாடுவேன், பாட்டு வரும். ஆனா ஜபரைக்கு போனா நல்லா கைத்தட்டி கிறிஸ்துவ பாடலையும் பாடுவேன். நான் சர்ச்சுக்கு போவேன், ஆண்டவர் நல்லவரும்பேன், ஆண்டவர் பெரியவரும்பேன். ஆனா தெருமுனைக்கு போவேன், 2 பேர் கூட சேர்ந்து அவ விளங்காதவான்னு சொல்லுவேன்.
அவன் உனக்கும் உதவ மாட்டான்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்கள் வாழ்வில் இருந்தால் இயேசு கிறிஸ்துவால உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப துன்மார்க்கனோடும் பாவியோடும் பரியாசக்காரனோடும், அம்மா நல்லா கவனிக்கணும், நீங்க போனா நல்ல ஜாலியா இருக்கும். நான் கூடத்துக்கு போயிட்டு வீட்டுல சமையல் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரமாவது அந்த அக்கா வீட்டுக்கு போனேன்னா சிரிப்பு காட்டுவாங்க, ரொம்ப காட்டுவாங்க. அவங்கள மாதிரி நடப்பாங்க, இவங்கள மாதிரி பேசுவாங்க, இவங்கள மாதிரி சிரிப்பாங்க. அங்க போனா அவ்வளவு ஜாலியா இருக்கும். வாட்சுவான் விஷயம். ஒரு அலுவலியா சொல்லுங்க. அந்த இடத்தை விரும்பாதே, அந்த இடத்தை நாடாத, அங்கிருந்து வேற பிரிக்கப்பட்டுரு. சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நமக்கு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டோம்னா, அவ பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிட்டாம காடே அடிக்காம கல்யாணம் நடந்திருக்கு, அது எப்படியோ அரசல் புரசலா பேசுறாங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள போன உடனே ஞாபகம் வரும், இந்த கதையெல்லாம் இவா கிட்ட கேட்டா தெரியும், போன் எடு நான் கேட்கிறேன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கதை கேட்கிறோம் பாருங்க. இவர்கள் ஐக்கியத்தை விட்டு வேற பிரிக்கப்பட்ட அனுபவத்தில் ஒரு அலுவலியா சொல்லுங்க. புரியுதா? பழைய வாழ்க்கை, மோசம் போக்குகிற வாழ்க்கை, உங்களை கரப்படுத்துற வாழ்க்கை, கர்த்தருக்கு முன்னாடி உங்களை குற்றம் உள்ளவள நிறுத்துற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. அந்த வாழ்க்கையை விட்டு நீங்க வேர் பிரிக்கப்பட்ட மனம் திரும்பின ஒரு அனுபவத்துல இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் உங்களுக்கு காத்திருக்கிறத கொடுக்க முடியும். அல்லேலூயா. பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் பக்கல்ல. ஆமென். ஒரு பரிசுத்த நாம கொஞ்சமாவது இருக்கணும். கணவர் அப்படி இருக்காரு, அவர் பிரிய முடியாது. நான் சொல்றேன், உடன்பாடு கருத்துக்கள் அதெல்லாம் நிக்க கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட நம்பர் 2, அவன் அந்த படியே செய்யறாங்க. கீழ்ப்படிதல் இருக்கணும். ஆபிரகாமுக்குள்ள பெரிய விஷயம் கீழ்ப்படிதல். யாராவது இவ்வளவு 75 வருஷம் ஒரு பூமியில இருந்திருக்காரு, ஒரு கூடாரத்துல இருந்திருக்காரு, ஒரு குடும்பத்தோட இருந்திருக்காரு, நல்ல பழக்க வழக்கத்துல இருந்திருப்பாரு, ஜாலியா பேசி இருப்பாரு, சிநேகிதம் இருந்திருக்கும், ஒரு உணவு முறை இருந்திருக்கும், கலாச்சாரம் இருந்திருக்கும். எல்லா பழக்கத்தையும் கர்த்தருக்காக தூக்கி எரிஞ்சிட்டு அந்த மனுஷன் அந்த படியை புறப்பட்டு எந்த தேசத்துக்கு போறான்னு தெரியாது. இன்னைக்கு சவுதிக்கு போறோம், ஒரு லண்டனுக்கு போறோம், ஒரு கனடாவுக்கு போறோம், அமெரிக்காவுக்கு போறோம், யூடியூப்ல பார்க்கலாம். பரவாயில்லையே, கனடா சூப்பரா இருக்கு, பிளைட்ல இப்படிதான் போகணுமோ எல்லாம் தெரிஞ்சு போனாலே அவ்வளவு பயத்துல போற பாரு. ஆமென். பிள்ளைக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வந்திருப்போம், அல்லது கல்யாணம் கட்டி கொடுத்தோம்னா நம்ம எப்படி அனுப்புவோம்? அங்க போய் என் பிள்ளை என்ன செய்ய போதும் தெரியலையே. அங்க மறுபடியும் 10 வருஷமா இருப்பாரு, பிள்ளை வேலைக்கு போற கம்பெனி 100 வருஷமா இருக்கும். ஆனாலும் ஒரு புதிய இடத்துக்கு போகும்போது எப்படி இருக்குமோ தெரியல. ஆபிரகாமுக்கு அந்த எந்த விவரமும் தெரியாது, புதிய தேசம் எப்படி இருக்கும் தெரியாது, அடையாளம் எப்படி இருக்கும் தெரியாது. ஆண்டவர் காண்பித்த இடத்துக்கு போறாருங்க, நம்பிக்கையோட கீழ்ப்படியார். தேவக்குள்ளே ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற அனுபவம் இருக்கா? நிறைய பிரசங்கம் கேட்கறீங்க அப்படிதானே? நிறைய பிரசங்கியார் உங்க சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, முன்னிரவுல பேசியிருப்பாங்க, முழு இரவுல பேசியிருப்பாங்க, உபவாச கூட்டத்துல பேசியிருப்பாங்க. ஏன் நீங்க இங்க வந்து ஆண்டவர் நிறைய செய்தி கொடுக்கிறாரு, நீங்க செய்திக்கெல்லாம் மார்க் போடுறீங்களா? அல்லது இன்னைக்கு செய்தி போர் படுத்து தூங்கி எழுப்பி போயிடுவோம் நினைக்கிறீங்களா? அல்லது பிரசங்கெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா வீட்டுக்கு போனா தானே ஒண்ணும் மண்டக்குள்ள நிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா? கீழ்ப்படிதல். ஆண்டவர் என்ன சத்தியம் அனுப்புறாரு, என்ன பிரசங்கம் இன்னைக்கு அனுப்புனாரு, இன்னைக்கு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு, எதை என்கிட்ட விரும்புறாரு, அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. விளக்குதா இல்லையா? ஆமாவா இல்லையா? எங்க வீட்டுக்கு ஒரு அக்கா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு பாஸ்டரை பற்றி சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, வேர்டெல்லாம் சூப்பரா வரும். கொஞ்சம் எனக்கு பொறாம வந்துச்சு. அந்த வேர்டுகளை நானும் போய் கவனிச்சேன். உட்கார்ந்து உடனே பார்ப்போம், நல்லா தான் இருந்துச்சு. மகளே, உங்களை அப்படியே ஆண்டவர் தூக்கி எடுத்துருவாரு, உங்களை ஆசீர்வதிச்சிருவாரு, உங்களை உயர்த்திடுவாரு. எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜெட்டிக் கொடுக்குற மாதிரி, என்ன கொடுக்குற மாதிரி, ஊக்கப்படுத்துற மாதிரி. நீங்களும் அதை தான் எதிர்பார்க்கீங்க. பிரபு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கும், தயவு செய்து குத்திர அப்படின்னு தோணும். ஆனா ஒண்ணு கவனமா நினைங்க, பாசிட்டிவா செய்தி கொடுத்து ஆபிரகாமுக்கு கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார், பிள்ளை பிறந்துச்சு, உங்களுக்கு நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்றது நல்லதான் இருக்கும். ஆனா அது கிடைக்கணும்ல. ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆவியானவர் சொன்னார், எல்லாம் உண்மைதான். இவங்க அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டு 10-15 வருஷம் ஆச்சு, கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நடக்கணும்ல. நடக்கணும்னா
ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற மேலோட்டத்தை மட்டும் பார்க்க கூடாது. ஆழத்துக்குள்ள என்ன இருந்துச்சு, அவங்க கிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். ஆனா நீங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் அவங்களால மொத்தமா கொடுக்க முடியாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நிஜமாவது அது உண்மையா இருக்கணும்ல, ஜாக்கிரதையா இருக்கணும்ல. நான் உங்களுக்கு முன்குறிச்ச இடம் சாதாரணமான இடம் இல்ல, நித்தியம் பரலோகம். சும்மா ஆடு மேய்ச்சு மாடு மேய்ச்சு அங்க போக முடியாது. அஜாக்கிரதையா நிர்விசாரமா கவனக்குறைவா பைபிளை படிச்சு ஆலயத்துக்கு போய் கூட்டத்துக்கு போய் ஊழியம் செஞ்சு போக முடியாது. ஏன்னா அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, நிர்விசாரமா இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கன்னு பைபிள் சொல்லி கொடுக்குது. ஜபமா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், ஆராதனையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், பிரசங்கமா இருக்கலாம், எல்லாத்துலயும் தேவனுடைய பிள்ளை அவருக்கு கொடுக்கப்பட்ட பங்குல பொறுப்புல அழைப்புல எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். ஏனோ தானமா இருந்துட்டு சும்மா வந்தேன் போனேன்னா ஆண்டவர்கிட்ட போக முடியாதுமா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சோ எனர்ஜெட்டிக் ரொம்ப தேவை. ஆனா அதே நேரம் பாருங்க, தேனை மட்டா சாப்பிடுங்க இருக்கா இல்லையா? ஆமா, அதுக்கு ஹார்லிக்ஸா பிடிக்கும்னு ஒரு நாளைக்கு 5 கப் ஹார்லிக்ஸ் குடிச்சா என்ன ஆகும்? சுகரும் பித்தமும் தலைக்கு ஏறி போகும். கசப்பும் வேணும், புளிப்பும் வேணும், துவர்ப்பும் வேணும், உரைப்பும் வேணும். இதெல்லாம் உங்க உடம்புல இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் மேல உப்பும் வேணும். உப்பு இல்லைன்னா சாரமற்று போகும் இருக்கு. சோ ஒரு பிரசங்கம், ஒரு செய்தி, ஒரு வார்த்தைனா இதெல்லாம் இருக்கணும் உள்ள. என்னடா ஆரம்பத்துல எல்லாம் நல்லா சொல்லிட்டு ஆமென் கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படிய என்னத்துக்கு போய் என்னத்தை கீழ்ப்படிய? ஆண்டவர் சொன்ன அந்தபடியே ஆபிரகாம் செய்தார். ஆண்டவர் சொன்ன ஒபே பண்ணணும். என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஒரு தேவ மனிதன் மூலமா வகத்தான் குப்பத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் ஜோம் பண்ண போகும்போது ஒரு ப்ராபசி வருது. எப்படின்னா, நீ சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட போதகரை போய் சந்தி, ஆவியானவர் சொல்லுகிறார். அங்கே ஒரு வேதாகம கல்லூரி நடத்துகிறார். அந்த கல்லூரியில போய் நீ ஜாயின் பண்ணி நீ படிக்கும் போதே ஆண்டவர் உனக்கு ஒரு சபையை கொடுப்பார். உனக்கு என்னுடைய ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பனின் பணி, உனக்கு கீழே ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று அந்த தீர்க்க தரிசனம் வந்தது. எங்க எந்த காலத்துல ஒரு பைபிள் காலேஜ்ல போய் பைபிள் காலேஜ் நடத்துறவன் வந்து நமக்கு சபை கொடுப்பாரா? நடக்கிற காரியமா? அவர் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு பைபிள் தெரியாது, பாட்டு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நானும் சென்னை பட்டணம் போனேன். அது முழு நேர வேதாகம கல்லூரி கிடையாது. 75 நாள் முழு நேர தீவிர பயிற்சியில் உள்ள கல்லூரி திருப்பத்தூர்ல நடக்குது. நான் அங்க இருந்து பேக் எல்லாம் சூட்கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இனி நான் அந்த ஊருக்கு வரமாட்டேன். என் தீர்க்க தரிசனம் என்ன? ஆண்டவர் என்ன அங்க போய் சேர சொல்றாரு. அங்க நான் படிச்சு முடிச்ச உடனே அங்கேயே எனக்கு என்ன கொடுப்பாங்க? சபை கொடுப்பாங்க. நான் அப்போ அந்த ரிசப்ஷன்ல அந்த ஃபார்மை ஃபில் பண்ற போதகர்கிட்ட ஒரு காரியம் கேட்டேன். ஐயா, படிச்சு முடிச்சா சபை கொடுப்பாங்களா? இதுவரை அப்படி யாருக்கும் கொடுத்தது இல்லை, கொடுக்கவும் மாட்டாங்க. படிச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பயிற்சி கொடுப்பாங்க. சரி, இன்னும் புலம்பிட்டு போயாச்சு. ஆனா நான் உடனே ஒபே பண்ணேன், கீழ்ப்படிஞ்சேன். ஒரு பழகின ஊரு, ஆமே, சொந்த குடும்பம், படிச்ச இடம். ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. எங்க போய் எங்க புலப்ப இடத்துல 2015 வருஷம். ஆனா ஆண்டவருக்கு தேவை கீழ்ப்படுகிறானா? கீழ்ப்படிஞ்சேன், போனேன். ஒரே நாள்ல திருப்பி அனுப்பிட்டார். உங்க வாழ்க்கையில சும்மா வந்து நிக்கல. நீங்க நினைக்கிறீங்க பாட்டியம்மா ஊழியம் எடுத்து செய்யறான், அதுல என்ன இது என்ன கஷ்டமா? நாங்களும் தான் செய்வோம். எங்க பாட்டி செஞ்சிருந்தா நாங்க செஞ்சிருப்போம். செய்யுங்க பாப்போம். அழைப்பு என்பது எளிதா இல்ல. சும்மா கொண்டு போக மாட்டாரு அருப்புக்கோட்டைக்கு. அவனுக்கு என்ன பெரிய அழைப்பா? எல்லாம் கோடி கீடி வந்துட்டுங்கிறாங்க. எங்கேயாவது யாராவது பணம் கொடுத்து ஊழியம் தருவாங்கன்னு நினைக்கிறீங்க. கீழ்ப்படிதல் தான் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் முதல் படி. அக்கா, அம்மா, ஐயா, எங்கேயாவது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு உங்க மேல ஆண்டவர் வச்சு ஒரு போதனை தந்து, உபதேசம் தந்து, அல்லது ஒரு நிபந்தனை தந்து, ஒரு கட்டளை கொடுத்து அதுக்கு நீங்க கீழ்ப்படி எங்கேயாவது மறுத்து இருந்தா உயர முடியாது. கீழ்ப்படியணும். ஆபிரகாம் அப்படியே செஞ்சார். அடுத்த வார்த்தை பேசவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. பேசுறாரா உங்க கூட? போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை செய்யாதன்னு செய்யக்கூடாது. இதை விட்டு வெளியே வந்ததுன்னா வெளியே போயிடணும், எக்ஸிட் ஆயிடணும். போன்ல அல்லது வாட்ஸ்அப்ல அல்லது ஏதோ உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாவது ஒரு ஐக்கியம். நான் தப்பாவே பேச மாட்டேன். நானும் அந்த அக்காவும் கெடுத்து பேசுறோம், குறைச்சு பேசுறோம், பல மணி நேரம் பேசுறோம். தப்பா சரியா? கீழ்ப்படி. வெளியே வா, வெளியே வா.
வேர் பிரிக்கப்பட்ட அனுபவம், பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். ஆமென். இயேசுவுக்காக அழைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆபிரகாமுக்குள்ள அது இருந்துச்சு. சும்மா இதெல்லாம் இல்லாம ஃபெய்த் சும்மா வேலை செய்யாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். என்ன கிரியை? துர்க்கிரியை வச்சுக்கிட்டு, கெட்ட கிரியைகளை வச்சுக்கிட்டு கீழ்ப்படியாதது ஒரு பொல்லாத கிரியை. வேர் பிரிக்கப்படாம உலகத்துல ஒரு காலு, சபையில ஒரு கால், இது ஒரு கெட்ட கிரியை. இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு வாயில எப்ப பார்த்தாலும் போலம்பல், எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பு, எப்ப பார்த்தாலும் என்னத்தை இல்ல இதையெல்லாம் வாயில வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு போய் நின்னா ஆண்டவர் ஜெபம் கேட்க மாட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்னொரு காரியத்துக்கு ஆதாரமாக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 13:8 மூணாவது தலைப்பு. முதல்ல வேர் பிரிக்கப்பட்ட அனுபவம், இரண்டாவது கீழ்ப்படிதல், மூணாவது ஆதியாகமம் 13:8 வாசிக்கிறேன். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசத்தில் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க என்ன நடந்துச்சுங்க? நல்லா கவனிக்கணும். இந்த பிரசங்கம் கொஞ்சம் புரியும், நிறையவே புரியும். இன்ட்ரெஸ்டா கேட்டா, ஆண்டவர் ஆபிரகாம் மட்டும்தான் போக சொன்னார். லோத்துவ கூட்டிட்டு போகணும்னு சொல்லல, லோத்துவ நீ போன அவனும் சொல்லல. ஆனா ஆபிரகாம் மேல உள்ள பாசத்துல தம்பிங்கிற உறவு முறையில என்ன செஞ்சிட்டாரு? பின்னாடி போயிட்டாரு. இப்ப போனா அவங்களை பூமி தாங்க முடியாம இருந்துச்சான். நிறைய ஆடு, மாடு, ஒட்டகம், வேலையாட்கள். இப்ப யாருக்கு பிரச்சனை தெரியுமா? நல்லா கவனிக்கணும். ஒரே அழைப்புல போறாங்க. அழைப்பு யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அழைப்பை காப்பி பண்ணி யாரும் வந்துட்டா? லோத்தும் வந்துட்டார். 2 குடும்பம், சரியா? மனைவி, பிள்ளைகள். ஆனால் இப்ப 2 பேரும் ஒரே பாதை, ஒரே அழைப்பு, ஒரே நாளோடு வெளியே வராங்க, இணையா இருக்காங்க. ஆனா இப்ப பிரச்சனை யாருக்குள்ள வருது? இந்த 2 வேலைக்காரங்களுக்கு வருது. லோத்தோட வேலைக்காரனுக்கு ஆபிரகாம், ஏய் உன் ஆட்டை அங்க வந்துப்பா, எப்பா உன் எஜமான நாட்டை அந்த பக்கம் கொண்டு போப்பா, எப்ப இந்த புல்லு எனக்கு, ஏய் இந்த தண்ணி எனக்கு, இந்த பாதை எனக்கு. உள்ள என்ன சண்டை வருது? பெரிய சண்டை வருது. வேற வழியும் இல்ல. பாதை சின்னதா இருக்கு, குறுகலா இருக்கு. வேதம் சொல்லும் பொழுது சொல்லுது, தாங்க முடியாம இருந்துச்சான். அவங்க இருக்கிற பூமியை, அவங்க செல்வங்கள், அவங்களுடைய ஆசீர்வாதம் தாங்க முடியாம இருந்தனால சண்டை. ஆனா அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தா, நல்லா கவனிக்கணும் அக்கா, ரொம்ப கவனிங்க. உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையை பற்றி பேசுறாரு. நீங்கெல்லாம் சும்மா அங்க உட்காரல, பல இடத்துக்கு போய் எங்கேயும் கிடைக்காம உட்கார்ந்து இருக்கீங்க. இங்கேயும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனா கவனமா கேட்கணும். நீங்கள் நானும் அந்த இடத்துல ஆபிரகாம் இடத்துல இருந்தே, லோத்து உனக்கு தேவையாப்பா, உனக்கு தேவையா? உன்னை யாரும் கூப்பிட்டாங்க? இப்ப நான் தான் விதின்னு அழைக்கப்பட்ட வாழ்க்கையில போனேன். உன்னால பாரு, உன் வேலைக்காரங்களுக்கு எனக்கு சண்டை வரும். வியாக்கியானம் பேசுவோம், பேசுறோமா இல்லையா? வாக்குவாதம் பண்றோம். ஆனா டீசென்டா விட்டு கொடுக்கிறாருங்க, விட்டு கொடுக்கிறாரு. மூணாவது ஒரு வாழ்க்கையில காணப்பட்ட குணாதிசயம் விட்டு கொடுக்கிற அனுபவம். எப்பா உனக்கும் எனக்கும் சண்டை வேண்டாம், நம்ம சகோதரர்கள். நான் வலதுபுறம், நீ அது முன்னுரிமை கொடுக்காரு. நீ அங்க போன நான் அங்க போறேன், நீ இங்க. அவர் அதுலயும் கூட நான் அங்க போறேன், நீ அங்க போன்னு சொல்லல. தாழ்மையான விட்டு கொடுத்தார். அம்மா உங்களுக்கு இருக்கா? இது யாருக்கு வேணும் தெரியுமா? உங்க உடன்பிறப்பா இருக்கலாம், அல்லது நீங்க ஈக்குவலா பயணப்பட்டவங்க, ஒரே சபையில், ஒரே ஐக்கியத்தில், ஒரே கூடாரத்தில், ஒரே தெருவில் ஆரம்பத்தில் பயணப்பட்ட நீங்கள். ஒருவேளை இன்னைக்கு சண்டையில இருக்கீங்களா? மனஸ்தாபத்தில் இருக்கீங்களா? நீங்க எப்படி ஆசீர்வாதம் வாங்க முடியும்? அக்கா, மனஸ்தாபத்தை வச்சுக்கிட்டு, கோபத்தை வச்சுக்கிட்டு, சண்டையை வச்சுக்கிட்டு, அதுலயும் வியாக்கியானம், நான் போற எல்லா இடத்துக்கும் வந்துருவான். ஆமே, இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆபிரகாம் டீசென்டா இருந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ எங்க போறியோ போய்க்கோப்பா, நான் மாறி போய்க்கிறேன். நம்ம அந்த இடத்துல இருந்தா, ஏய் நானே கஷ்டப்பட்டு ஆண்டவர் சொன்ன ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ யாருப்பா? அதான் அவர் அங்க இருந்த சரித்திரத்துல, நம்ம தரித்திரத்துல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அந்த காலத்துல ஃபாலோ பண்ண முடியுமா? முடியலன்னா அங்கேயும் போக முடியாது. மந்திரம் ஓடாது, பேய் ஓடாது, தகடெல்லாம் எடுக்க முடியாது, எதுவுமே நடக்காது.
இதுக்கு நேரம் வரணும், இதுதான் தியானம், இதை பார்க்கணும், பைபிளை படிக்கணும். என்ன கேரக்டர் இருந்துச்சு ஆபிரகாம்? உன்னை விசுவாசம். நாம எத்தனை வருஷம் விசுவாசமா இருக்கோம்? 20, 25, 30, 35 என்னத்தை செஞ்சோம்? விசுவாசத்துல என்ன மாறிச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு தடமாற்றம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையை விட்டு கொடுக்கிற அனுபவம். ஆமே. நான் ஒண்ணு சொல்லட்டா, விட்டு கொடுத்துட்டா கெட்டு போக மாட்டோம். ஆமே. ஹல்லேலூயா. விட்டு கொடுத்துட்டா கெட்டு போக மாட்டோம். ஆனா எந்த இடத்துலயும் சண்டை போடுறது முதல்ல யாரு? நம்ம தான். ஆண்டவர் சொல்றார், அமைதியா இருக்கு. அவன் ஏய் இது யாடு யாழு யான் பாதை யான் அழைப்புன்னா ஆபிரகாம் அதே இடத்துல தான் இருந்திருக்கணும். ஆசீர்வாதத்தின் கூடாரத்துக்கு வந்திருக்க முடியாது. டியர் பிரதர், டியர் சிஸ்டர், இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவரை இதையே இவங்க கிட்ட சொல்லணும் போது நிறைய பேர் இந்த கட்டத்துல ஃபெயில் ஆகி அங்கேயே தான் நிக்கிறாங்கிறாரு. நிறைய பேர் ஃபெயில் ஆகி இதுல மட்டும் தான் நிக்கிறீங்க. நான் அவரை எதிராளியா பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ரெண்டு பேரும் ஒரே பயணம். இப்ப அவர் என் வழிக்கு வராரு, நான் அவரை எதிர்த்துட்டு இவன் யாரு? நான் அவரை விட்டு விலகி போயிருந்தேன்னு வைங்க, என் அடைப்புல போயிருப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் வம்ப விலை கொடுத்து வாங்குறோம், வம்புக்குள்ள போய் மாட்டுறோம், வம்புக்குள்ள போய் சிக்கிறோம், வம்பை இழுத்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, உன் பாதையை மாத்து, உன் பாதை அழைப்பு தரிசனம், அதை நோக்கி ஓடு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வண்டி செல்ஃப் கீழே போயிடுச்சு, ஒரு ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா பரலோகத்துக்கு போயிடுவோம் நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள்ல நிறைய இருக்கு. நம்ம சும்மா நோட்ல டைரியில இடத்துல வச்சிருக்கோம். கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை எப்படி கைவிடுவே, எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்படி மறப்பே, நீ என்ன? அவர் மறந்து பல வருஷம் ஆச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? ஏதோ அந்த கிருபை காத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்ற, இல்ல தீங்குக்கு மனஸ்தாபப்படுங்க. எங்க விட்டு கொடுக்காம இருந்தீங்க, எங்க பிடிவாதமா இருந்தீங்க, எங்க ஹார்டா நடந்தீங்க, எங்க நீங்க கடினமா நடந்து கொண்டீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க உங்க மனதை மாத்தி இது தப்புன்னு ஒத்துக்கொண்டு தேவனுடைய பாதையில நடக்க இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்கன்னு இயேசுப்பா சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப முதல்ல வேர் பிரிக்கப்பட்ட அனுபவம், கீழ்ப்படிந்த அனுபவம், விட்டு கொடுத்த அனுபவம். அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 13:14. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை எடுத்து பாருப்பா, நீ இருக்கிற இடத்துல வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற பூமி முழுவதும் உனக்கும் உன் சந்ததிக்கு என்னைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பிறகு பண்ணுவேன். ஒருவன் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்ன கூடும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் மட்டும் நடந்து தீரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அல்லேலூயா. இப்போ வலதுபுறம் இடதுபுறம் பிரிஞ்சு போனோனே லோத்து போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? சோதோம் கொமோராவுக்கு போயிட்டாரு. அக்கா இது நல்ல கவனிங்க. அது ஏற்கனவே ரெடியா இருந்த பிளெஸிங்கான ஏரியா. அங்க நல்ல தண்ணி ஓடுது, நல்ல செழிமை, நல்ல வளமை, நல்ல கொழுத்து, நல்ல திரட்சியா இருக்கிற இடத்தை லோத்து சொல்லிட்டாரு, அப்பா இதெல்லாம் நம்மளால அடைந்து தெரிய முடியும். அவரு நான் அங்க போயிடுறேன். ஆபிரகாமுக்கு கொடுத்தது பெரிய ஆசீர்வாதமான தேசம் இதை விட. ஆனா ஆபிரகாமுடைய ஆரம்பத்துல பிரிஞ்சு போனோனே ஏசப்பா தான் சொல்றாங்க, தேவன் எப்பா ஏறெடுத்து பாரு, ஏன் அங்க பாரு, எல்லாம் கண்ணு கட்டின தூரம் வர பொட்டல் காடு மாதிரி தருது. இதை நான் உனக்கு தந்து அடுத்தது நீங்க நடப்பா, இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம். இப்ப நல்லா கவனிக்கணும், அந்த லோத்து ஆல்ரெடி செட்டில்ட் ஆன ஒரு பிளெஸிங் வாங்கிக்கிட்டான். ஆபிரகாம் இனிதான் ஆயத்தப்படுறாரு, இனி அதுக்காக பிரயாசப்படணும், கொஞ்சம் நடக்கணும், கொஞ்சம் சுதந்திரிக்கணும். அப்படின்னா அது என்ன அனுபவம்? ஒரு வெறுமையான வனாந்தரம். இந்த ஆபிரகாம் அவசரப்படல. தேவ பிள்ளையே, நம்ம அவசரப்பட்டு நிறைய காரியத்தை செஞ்சுட்டு தான் மாடிட்டு இருக்கோம். ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு செஞ்சிருவோம். இல்ல, கவனிக்கணும், நிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதுவோ அதுதான் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டாது. அம்மா வனாந்தரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. நம்ம நல்லா யோசிப்போம், அடிக்கடி உட்கார்ந்து அக்காவை நினைப்போம், தங்கச்சி நினைப்போம், பெரியம்மா மகளை நினைப்போம், சித்தி பிள்ளைகளை நினைப்போம். அவங்க கணவர்லாம் நல்ல பெஸ்டா நல்ல வேலையில பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. அவங்க பிள்ளைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கும், அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும், கடன் இருக்காது, நகை இருக்கும், நட்டு இருக்கும், பொண்ணு இருக்கும், பொருள் இருக்கும், வெள்ளி இருக்கும், பேர் இருக்கும், புகழ்ச்சி இருக்கும். ஒரு கல்யாண வீட்டுல அவங்கள பார்க்கும் போதோ அல்லது ஒரு கோயில் அசனத்துல பார்க்கும் போதோ தான் நமக்கு தெரியும். இப்ப அப்படிலாம் பார்க்க வேண்டாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல குடும்ப வண்டவாளம் வந்துடும். ஓ, மூணார் போயிருக்காங்களா, அங்க போயிருக்காங்களா, நமக்கு தானே இது கொடுத்து வைக்கல, நொட்டை விட்டுட்டே அடையும். ஒரு ஆமையை சொல்லுங்க, ஒரு அலைவியா சொல்லுங்க.
நமக்கு கரிவலி. ஐயா அது அவங்களுக்கு செட் ஆகும். உங்களை கர்த்தர் வேற பிரிச்சுட்டாருல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்க வேற நீங்க வேற. நீங்க இந்த உலகத்தால் அல்ல, உலகத்தால் அல்ல. உலகத்துல மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆனந்த கழிப்பு நமக்கு கிடையாது. நமக்கு பிரயாசப்படணும்க்கா. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு. ஏன் பிரதர் அப்படி ஆண்டவர் செய்யறாரு? அது ஒரு நோக்கம், ஒரு அழைப்பு. அன்னைக்கு ஒரு அக்கா எங்களுக்கு வீட்டுல போனா மூளை, பெருமூளை வேலை செய்யல, சிறு மூளை வேலை செய்யல, வேற என்ன மூளை எல்லாம் இருக்குன்னு கேட்கணும். கொஞ்சம் ஆட்டு மூளை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அடுத்தது அந்த அக்காவுக்கு புருஷன் பேசிக்கிட்டு இருக்காரு, பிள்ளைகள் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க, எனக்கு யார் இருக்கா, இன்னும் யார் வேணும்? ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. எல்லா இது இருந்தா வருவாங்க. அவங்க அதை சொல்றாங்க, எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு இல்லை. அந்த அறிவு இன்னும் நிறைய பேருக்கு வரும். உங்களுக்கு தான் பேசுறேன். எனக்கு ஏன் இந்த தனிமை, எனக்கு ஏன் இந்த வெறுமை, ஏன் எனக்கு மட்டும் இதை கஷ்டப்பட்டு வாங்கணும், முட்டி முட்டி வாங்கணும், மோதி மோதி வாங்கணும்? உலகத்துல மற்றவங்களுக்கு எல்லாம் அப்படியா நடக்குது? அம்மா யோவான் கர்த்தர் ஊழியம் செஞ்சாரு, அழைக்கப்பட்டிருந்தாரு, பயன்படுத்தப்பட்டாரு. அவர் அதன் நிமித்தம் தண்டனையா பத்மோ தீவுல விடப்பட்டுட்டாரு. அயர்லாந்து 4 பக்கமும் கடல். பத்மோ தீவுல ஊழியம் செய்ய முடியாது. அவர் ஊழியம் செய்யறாருன்னா அங்க கொண்டு போட்டாங்க வனாந்தரம். ஐயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, உன் வாழ்க்கை அப்படி தீவு மாதிரி கொண்டு போட்டுறாரா? மாட்டிக்கிட்டு இருக்கியா வீட்டுல ஹெல்ப்லெஸ்ஸா, உதவியற்று? அவரை அப்படிதான் நின்னாரு. லோத்து போயிட்டாரு செழிப்புக்கு. இவரை இப்பதான் அடக்க சொல்றாரு, நடக்க சொல்றாரு, ஓட சொல்றாரு, பார்க்க சொல்றாரு, ப்ளூ பிரிண்ட போட சொல்றாரு. எவ்வளவு கஷ்டம். பத்மோ தீவிலே யோவான் உங்களை மாதிரி இது ஒரு வாழ்க்கை ஜபத்தை கூடத்துக்கு போறோம் வாரம் படுத்து தூங்கல. என்ன செஞ்சா தெரியுமா? ஆவிக்குள்ளானார், ஆவிக்குள்ளானார். தேவ பிள்ளையே, நீ மாம்சத்துக்கு மட்டும் அழைக்கப்பட்ட மகன் இல்ல. நீ மாம்சத்தின்படி யோசிக்க, சிந்திக்க, போராட ஒண்ணு அழைக்கல. உங்களை ஆவிக்குள்ளாக்க விரும்புறாரு. அதான் தனிமை. கணவன் புரிந்துகள்ல, பிள்ளை புரிஞ்சுக்கிடல, எல்லாருக்கும் கிடைச்சது உனக்கு கிடைக்கல. உங்க உடன்பிறப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் அந்தஸ்து உனக்கு கொடுக்காம ஏன் உன்னை வனாந்தரத்துல நடத்துறாரு? இது விதி அல்ல. உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. ஆனா இந்த வாக்கு தத்தம் பெற்ற இந்த வனாந்தரத்துல ஆண்டவர் ஒண்ணு சொன்னாரு, வாய்க்கு ஜிப்பு போட்டு பூட்டிட்டா ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. வாய் அனவசியமா திறக்காதீங்க, ஆண்டவருக்கு திறங்க. நீங்க இயேசுவே எனக்கு முடியலப்பான்னு சொல்லி பாருங்க, உங்களை அழைப்பார். முதலாம் வானம் கொண்டு போனார், 2ஆம் வானம் கொண்டு போனார். சம்பவித்துக் கொண்டிருப்பவைகளையும் சம்பவிக்க போறவைகளையும் ஆண்டவர் படம் போட்டு காமிச்சார். ஏன் கண்ணுக்கு தரிசனம் தெரியல? ஏன் அழைப்பு தெரியல? ஏன் வரம் வேலை செய்யல? ஏன் பேய் ஓடல? நோய் மறையல? நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற. கர்த்தர் உனக்கு கொடுத்த நெருக்கமான பாதையை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னான இந்த வனாந்தர பாதையை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. அதுல புலம்புறீங்க, முறுமுறுக்கிறீங்க, கவலைப்படுறீங்க, உடைக்கிறீங்க. மற்றவங்களை பார்த்து ஆதங்கப்பட்டு வெம்பலப்பட்டு ஒன்ன உடைக்கிற பிறகு எப்படி ஆவிக்குள்ள மாறுவேன்? ஆண்டவர் உங்களை ஆவிக்குள்ள மாற்ற விரும்புறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இங்க நிறைய பேர் ஆவி போயிட்டு, அது வேற விஷயம். போச்சோ போலையோ நான் என் வேலையை செய்யணும்னு ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்களே போனாலும் பரவாயில்ல, இப்படிதான் பிரசங்கம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வரும் நாள் வந்தது. அவர் கேட்பார், உனக்கு அனுமதிக்கப்பட்ட வனாந்தரத்துல என்ன செய்த? உன் பாஸ்டர் என்ன சொன்னாரு? உன் குருவானவர் என்ன சொன்னார்? போன ஊழியக்காரன் என்ன கேட்பாரு? நீங்க மாறணும் சிஸ்டர். வனாந்தரமா யாரும் தெருவில் பேசலையா, குடும்பத்துல பேசலையா, ஐக்கியத்துல பேசலையா? கதவை பூட்டு. பாக்கியவதி நீ, துயரப்பட்ட நீ பாக்கியவதி ஆறுதல் அடைவாய். நீ ஆவிக்குள்ளாக வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவியானவர் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஆவிக்குள்ளான மனுஷனால மாத்திரம்தான் இயேசு ரகசிய வருகையில மத்திய ஆகாயத்துல வந்து நிற்கும் போது பிரதான தூதன் ஊதுகிற எக்கால சத்தத்தை கேட்க முடியும். ஆவி ஆத்துமா சரீரம் மறுரூபம் அடைஞ்சு அப்படியே நீ காணாம போகணும்னா மனசு மாம்சத்துல இருந்தா போக முடியாதியா, ஆவிக்குள்ள போக முடியும். பயிற்று வைக்கிறார், பழக்க வைக்கிறார். அக்செப்ட் பண்ண முடியுதா? அல்லேலூயா, ஆமென். அவர்தான் வனாந்தரத்தை, அந்த ஆயத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்தார்.
நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை கரெக்டா இருக்கணும். ஊழியமா இருக்கலாம், ஆலயமா இருக்கலாம், ஹல்லேலூயா, வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், நிலம் வீடா இருக்கலாம். எதுவானாலும் அவசரப்படுறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆரம்பம் அற்பமானால் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். படிப்பு ஓஹோன்னு இருக்கும். இந்த காலேஜ்ல சேரு, அந்த நாட்டுல கொண்டு போ, இங்க கொண்டு பணத்தை போடு, அங்க கொண்டு கட்டி கொடு. நோ, தேவன் என்ன சொல்லுகிறார்? வெளியே வீட்டை பார்த்து, நிலத்தை பார்த்து, ஹைட்டை பார்த்து, வெயிட்டை பார்த்து, நிறத்தை பார்த்து, குணத்தை பார்க்கறது இல்ல, எல்லாத்தையும் பார்த்து மாட்டிக்கிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ சோதோம் குமோராவை அந்த லோத்து தேர்ந்தெடுத்தது போல உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாதீங்க. காத்திருங்க, பொறுமையா இருங்க. நாள் ஒன்று வரும், விட்டு கொடுத்தவனும் ஆமென் வேர் பிரிக்கப்பட்டவனும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனும் ஹல்லேலூயா வனாந்தரத்தின் வாழ்க்கையை பொறுமையோடு சகிக்கிற பிள்ளையும் கைவிடப்பட்டதா சரித்திரம் இல்லை. உங்கள் சரித்திரத்தை ஆண்டவர் மாற்றுவார். 4 என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 14:13. ஆதியாகமம் 14:13. ஒரு விசை இதுக்கு முந்தின அதிகாரங்களை வீட்டுல படிச்சுக்கோங்க. இப்ப படிங்க. ஆபிரகாம் இடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் இடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரோனும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். 14:14 சிறை கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டில் பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 14:6. ஆமென். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். நல்ல கவனிக்கணும். இப்ப லோத்து பிரிச்சு எங்க போயிட்டாரு? சோதோம் போயிட்டாரு, குமோரா செழிப்பான இடத்துக்கு போயிட்டாரு. இவர் கூட வந்து சகோதரன். ஆரம்பத்துல ஐக்கியத்துல இருந்தவர் இப்ப பிரிஞ்சு போயிட்டாரு. ஆபிரகாம் தான் விட்டாரு. இப்ப போன இடத்துல அந்த தேசம் கொள்ளையர்களுக்கு இரையாக்கப்படுது. 4-5 நாட்டு ராஜா தான் யுத்த வீரர்களோட போய் அந்த சோதம் குமோராவில் உள்ள எல்லாரையும் கொள்ளையடிச்சுட்டு பொருட்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுல லோத்துவோட குடும்பமும் மாட்டிக்கிட்டு, லோத்துவோட பொருட்களும் கைப்பற்றப்பட்டுட்டு ஒரு வேலைக்காரன் மட்டும் தப்பிச்சு வந்து ஆபிரகாமுக்கு சொல்றான். நல்லா கவனிக்கணும். அக்கா, நீங்க ஆரம்பத்துல சர்ச்சுக்கு போகும்போது, கூட்டத்துக்கு வரும்போது, நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள வரும்போது, உங்க தெருவில் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கொஞ்சம் நல்லவங்களா இருந்திருப்பாங்க, உங்களோட பயணப்பட்டிருப்பாங்க. இப்போ உங்க கூட இருக்க மாட்டாங்க, டச்சில் இல்லாம இருக்கலாம், அல்லது அவங்க கூட நேரம் செலவழிக்காம போயிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நீங்க கேள்விப்பட்டா நீங்க என்ன செய்யணும்? இவரு 4வது செய்யறாரு, உடனே ஆயத்தப்பட்டு ஓடுறாரு. இவர் யாரை எதிர்க்க போனோம்? 5 நாட்டு ராஜாவையும் ராணுவத்தையும். இவர்கிட்ட இருக்கிறது ஆடு மேய்க்கிறவனும் மாடு மேய்க்கிறவனும். இவர்கிட்ட இருக்கிறது ஆயுதமோ கேடயமோ இல்ல. இவர்கிட்ட இருக்கிறது தொடப்பு கட்டையோ கம்போ குச்சோ வேலரோ ஏதோ ஒண்ணு தெரியல, எடுத்துட்டு போயிருக்காரு. பாருங்க, என்ன தைரியமோ தெரியல. அதுதான் மற்றவங்களுக்காக போராடுற ஒரு தன்மை. ஒரு ஆமேன்னு சொல்லி சில நேரம் சிலர் நமக்கு தெரிஞ்சவங்க பிரச்சனையில சிக்கும் போது, நீங்களும் சரி நானும் சரி, இந்த பிரசங்க 2 பேருக்கு தான் சொல்ற ஒரு காரியம், அன்னைக்கே அவங்கிட்ட சொன்னேன், கேட்டுக்கணும்ல, போயிட்டான் படட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? கை கழுவுவோம்ல மனசுக்குள்ள, அதை செய்யக்கூடாது. ஆபிரகாம் கிட்ட இருந்து ஒரு தகுதி, தன்னை நம்பி வந்துட்டான், தான் பின்னாடி வந்துட்டான், தான் கூட வந்துட்டான், தன்னாலதான் அந்த தேசத்துக்கு அவன் தேர்ந்தெடுத்து போயிட்டான். உனது தப்பா இருக்கலாம், இப்ப அதை பேச நேரம் இல்லைன்னு தன்னுடையவர்களை கொண்டு போய் மீட்டு கொண்டு வந்தான். அதுதான் பிரதர், இப்ப நான் யார் கடலை போய் அடைச்சு மீட்டு வரணும், நீங்க பணங்காசு கொடுக்க வேண்டாம், நேரில் போய் விசாரிக்க வேண்டாம். உங்ககிட்ட சில ஆயுதம் இருக்கு, முட்டு போடுங்க, அல்லது அந்த குடும்பத்துக்காக கையை உயர்த்தி ஒரு 5 நிமிஷம் ஒரு 100 ஸ்தோத்திரத்தை போடுங்க. இது பெரிய உதவி, பெரிய உதவி. இதை செய்யணும். இதை செய்யறது இல்லை. ஆனா அசாமுக்கு மட்டும் ஜோம் பண்ணிடுறோம், பீகாருக்கு மட்டும் கையை உயர்த்திடுறோம். உன் கூட பழகினவங்களை, உன் கூட டிராவல் பண்ணவங்களை, உங்க கூட ஐக்கியத்தில் இருந்தவங்களை விட்டுறது. உருப்படாதவா, ஒப்பேராதவா, அவன் ஒப்பேற மாட்டான், விளங்க மாட்டான், ஒண்ணு நம்ம அப்படி சொல்லிட்டு போயிடுறோம். அதான் ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பனானான். நம்மளால ஒண்ணும் ஆக முடியும்.
ஆண்டவர் கேட்கிறாரு. செய்தியில சொல்லும் போது எத்தனை பேரை கழட்டி விட்டுட்டாங்க, எத்தனை பேரை மறந்துருக்காங்க, எத்தனை பேரை நம்பி எத்தனை பேருக்கு நான் உத்தரவாதமா ஒருத்தரை கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் அவங்களை நினைக்கல. பழக வேண்டாம், மறுபடி கை கோர்க்க வேண்டாம். கஷ்டம்னு வரும்போது தேவை புத்தி இல்லைன்னு நினைப்போம். நம்ம நினைப்போம், நான் ஞானமா இருந்துட்டேன்லப்பா, நான் அதான் அங்க போகல. ஞானமணி அக்கா நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையிலே உன்னை தொலைச்சிட்டு தான் நம்ம இங்க நிற்போம். ஆனா நம்ம சொல்லுவோம், நான் ஞானமா இருந்ததுனால அதுல தப்பிச்சுட்டேன். இதான் முட்டாளுங்கிறது, குருடனா இருக்கிறோங்கிறது. நமக்கு கண்ணு தெரியல நிறைய நேரம், நம்ம கண்ணுல உத்தரம். ஆனா மற்றவங்க கண்ணுல இருக்கிற துரும்ப மட்டும் பார்த்து அது தூசி விழுந்துட்டு பாரு. தேவையா? காத்துல போலாமா? கண்ணாடி போட்டு போகணும்ல, ஹெல்மெட் போட்டு போகணும்ல. எவ்வளவு அட்வைஸ் ஈஸியா மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். ஆனா அவங்க ஆபத்துல உதவணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஒரு சொட்டு கண்ணீர், ஒருவேளை ஆகாரத்தை தவிர ஒரு 10 நிமிஷம் தலையண மேலையாவது நீங்க அப்படி யாராவது ஆபத்துல மந்திரத்துல மாட்டிக்கிட்டாங்க, வியாதியில மாட்டிக்கிட்டாங்க, பேயில மாட்டிக்கிட்டாங்க, அந்த குடும்ப வேலையை இழந்துட்டு நற்பெயரை இழந்துட்டு பிள்ளை ஓடி போயிட்டு பாவம் அப்படின்னு கேள்விப்பட்டா அவங்க உங்களோட ஒரு நாள் பங்காளியா இருந்தவங்களா இருந்தா, உங்களோட ஆரம்பத்துல பயணப்பட்டவங்களா இருந்தா, நீங்க அவங்கள விடக்கூடாது, சமூகத்துல நீக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. புரியுதா? புரியலையா? புரியுது. ஆனா அவளுக்கு போய் நான் திரும்ப எப்படி ஜெபிக்கிறதுன்னு தான் புரியல. ஒரு ஆமென் சொல்லுங்க. செய்யறது தவறாவே இருக்கட்டுமே, தவறுகளை மன்னிக்க அவரே இருக்காரு. நம்மளும் மன்னிக்கணும், ஒப்புரவாக வேண்டாம், ஜெபிக்கணும். ஆண்டவரே பாவம், என் கூட வந்த பையன் தப்பா போயிட்டான், தப்புதான், மன்னிச்சிருங்க. நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பா அந்த ஜெபம் அவனுக்கு உதவியா போகட்டும். நான் ஒருவேளை உணவை தவிர்க்கிறேன், கொஞ்சம் முழங்கால் போடுறேன், அது அங்க போகட்டும். உத்தரவாதம் அப்படி இருந்தா ஒருத்தர் கூட விட மாட்டாங்க, ஒருத்தர் கூட தவற முடியாது. ஆனா ஆபிரகாம் விடல, ஓடிட்டாரு. போய் தன் கூட்டத்தோடு போய் லோத்துவையும் அவனுடையவர்களையும் பொருட்களையும் மீட்டு லோத்துவை பத்திரப்படுத்திட்டு வந்தார். அக்கா தங்கச்சிக்காக ஜெபம் பண்றீங்களா? சொத்துல கையெழுத்து போடாதவா, சொத்துல பங்கு தராதவன் அவன் கிடக்கட்டு, நாரட்டு நார பையன், அப்பமாவது புத்தி வரட்டும் சொல்லிடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. அவன் தெரியாம செஞ்சுட்டான். உனக்கு சத்தியம் தெரியுது, பைபிள் தெரியுது, உங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியுது. அவர் யார்? தன்னை அடித்தவர்களை மன்னித்தவர், ஆமே நானே வழி என்று சொன்னவர். ஜெபம் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இருக்கீங்களா இல்லையா? கட்டாய உதவி செய்வது ஆண்டவரை விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும் காரியம். அல்லேலூயா. அடுத்தது நான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன், முடியும் போது. ஆபிரகாம் பரிந்து பேசி ஜெபம் பண்றார். அது எல்லாரும் தெரியும்ல, சோதோம் கொமோராவுக்காக ஜெபிக்கிறார். நம்ம ஜெபம் பண்றோம். எப்படி ஜெபம் பண்றாங்க? குடிச்ச அழியறவங்க எல்லாம் ரட்சிங்கப்பா, ஆத்துமாலாம் நரகத்துக்கு போய்கிட்டே இருக்குப்பா, அந்த விபச்சாரத்தில் உள்ளவங்களை ரட்சிங்க. யாராவது நீதிமானுக்காக ஜெபம் பண்றோமா? நீதிமான் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? அவங்களுக்கு ஜெபிக்க தேவையில்லை, அப்படிதானே? அவங்க தான் நல்லா தானே இருக்காங்க. ஆனா நம்ம யாரை டார்கெட் வைக்கிறோம்? ஆண்டவர், இந்த ஊர்ல குடிக்கிற அந்த அண்ணன், குடிக்கிற அந்த அக்கா, கொட்டடியை போட்டு அடிக்கிறவர், அப்ப தர குறைவா நடக்கிற அந்த குடும்பம், எங்க தெரு, எங்க தேசம், அப்படி ஜெபம் பண்றோம். ஆனால் இந்த ஆபிரகாம் தேவன் கிட்ட போய் உள்ள நீதிமான் நிமித்தம் அழிச்சிருவீரோ, நீதிமானை மையப்படுத்துற. அங்க போய் 99 பொல்லாதவர்கள் அதை தெரியாம செய்யறாங்கன்னு சொல்லல. ஒரு நீதிமான். நீதிமான் தான் யார் தெரியுமா? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டவங்க இல்ல, நகநட்ட கலட்டவங்க இல்ல, பக்திக்குரியவங்களை அலையறவங்க இல்ல. நீதிமான் யார் தெரியுமா? அவங்க அழைக்கல கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவங்க. நல்லா கவனிக்கணும், கொஞ்சத்துல உண்மை, சுயநலவாதம் அற்றவங்க. இந்த லோத்து யார் தெரியுமா? லோத்து பெரிய நீதிமானா, அவன் தான் தப்பு பண்ணி தவறான தேசம் இல்ல. அந்த தேசத்தை அழிக்க வேவு பார்க்க 2 தூதர்கள் போனாங்க. போகும்போது வரவேற்றார், வீட்டுக்குள் கொண்டு போனார். வந்ததை கண்ட அந்த பட்டண மக்கள், இவங்க 2 பேரையும் எங்களுக்கு தான், இன்னைக்கு நைட்டு இவங்களோட நாங்க இன்பமா இருக்கணும், ஓரின சேர்க்கை பாவத்துக்கு இழுக்கிறாங்க, இவங்களை விட்டுரு. ஆனா லோத்து என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னை நம்பி வந்த தேவதாசர்களை காப்பாத்துறது மட்டும் இல்ல, தான் உயிரை கொடுத்திருக்கு அப்படிலாம் செய்யல. தான் 2 பெண் பிள்ளைகள், புருஷனை அறியாத வாலிப பிள்ளைகளை, இவங்களை எடுத்துக்கோங்கன்னு ஆமே முன்னாடி வச்சார். நல்ல குணம் கொண்டவர். நாம எப்பவுமே சிஸ்டர், பிரதர்,
இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ணும்போது வெறும் குடிகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், நீதிமானுக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஏன்னா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். நீதிமான்களுக்காக ஜெபிக்கிறவங்க இப்ப கம்மி. சுயநலம் இல்லாம பொதுநலத்தோட, கொஞ்சத்துல உண்மையோட, அக்கறை ஆர்வத்தோட, ஆமே, மற்றவங்களை காப்பாற்றணும், ஊழியத்தை காப்பாற்றணும், சபையை காப்பாற்றணும், தேசத்தை காப்பாற்றணும், தன்னை வெறுத்து, ஆமே, மண்டையிட்டு என் ஜீவனை கூட எடுத்தாலும் பரவாயில்ல, என் பட்டணம் அழியக்கூடாது. நீதிமான் உத்தமர்களுக்காக சபை ஜெபிக்கணும், பிள்ளை ஜெபிக்கணும். ஆபிரகாம் கிட்ட இந்த கேரக்டர் இருந்துச்சு சிஸ்டர். நீதிமானுக்காக ஜெபம் பண்ண ஒரு குடும்பத்துல ஒரு நீதிமானாவது இருப்பாங்க. அந்த அம்மா பைபிள் படிச்சுக்கிட்டே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு பெருசாலாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஏழை வந்தா சோறு போடுவாங்க, ஏழைகளை விசாரிப்பாங்க, குடும்பத்துல இருந்து இருப்பாங்க, தெருவுல சபையில. ஆனா அவங்க வம்புக்கே அமைதியா அமைதியா போவாங்க. தான் உண்டு எல்லாம் தெரியும். நம்ம நினைப்போம் அது வயசான கிழவன். நோ, அனாவசியமா பேசக்கூடாது, அடுத்தவங்க வம்ப பேசக்கூடாது. வருவாங்க, சிரிச்சுக்கிட்டே போயிருவாங்க. நீதிமான், நீதிமான் ரகசியமா உதவி செய்வான். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். தீங்கு நாள் வருவதற்கு முன்பு நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்களா? நீதிமான்களுக்காக ஜெபிங்க. அவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா பூமி முடிவுக்கு வந்துடும். ஜெபம் பண்ணணும். அவங்க எப்பவும் இருக்கணும். ஒரு நீதிமானி நிமித்தம் ஒரு பட்டணத்தை அழிப்பீரோ? அழிக்க மாட்டாரு. அப்படின்னா நீதிமான்கள் குறைய கூடாது. நம்ம ஜெபம் பண்ணலங்கும் போது நீதிமான்கள் சீக்கிரமா போயிருவாங்க. புதிய நீதிமான் உருவாக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்காக ஜெபிக்கிற ஆட்கள் இருக்காது. ஆனால் லோத்து காப்பாற்றப்பட்டுட்டாரு. தூதன் லோத்துவை கொண்டு வந்துட்டார் வெளியே. காரணம் ஆபிரகாம் கெஞ்சி ஜெபித்த ஜெபம். அல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? வேர் பிரிக்கப்பட்ட அனுபவம், கீழ்ப்படுகிற அனுபவம், அடுத்தது விட்டு கொடுக்கிற அனுபவம், வனாந்தரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம், தன்னோடு இசைந்து வந்தவனை என்ன விலை கொடுத்தனாலும் காப்பாற்றணும் நினைச்ச அக்கறை கொண்ட அந்த அனுபவம். அடுத்தது என்ன இப்ப பார்த்தோம்? நீதிமானுக்காக ஜெபம் பண்ணுகிற அனுபவம். நல்லவங்களுக்கும் ஜெபம், கெட்டவங்களுக்கு மட்டுமே நிக்கும் ஓடி பிடிச்சு என்ன பிரயோஜனம்? நல்லவர்கள் வேணும், நல்ல ஊழியர்கள். ஆமே, நான் சொல்றேன், ஊழியம் அப்படின்னு பெரிய வல்லமை வரும், அல்லது பல லட்சம் பேரை தாம் பக்கம் கூட்டுறவங்க மட்டும்தான் ஊழியக்காரங்க நினைக்கும். சில ஊழியக்காரங்களுக்கு அட்ரஸே இருக்காது, நல்ல உடையே இருக்காது, சபையில கூட வரவேற்பு இருக்காது. ஆனா ஒரு வீட்டுக்குள்ள போனா சத்தத்தை உயர்த்தி கூட ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த ரங்கத்துல அவங்க எதுவுமே இல்லாம ஒரு நாற்கட்டுல பாயில படுத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கா பாட்டுக்கு பயப்படுச்சு ஜெபம் பண்ணி பாட்டு பாடி தூங்கிட்டு எழுப்பி அவங்க உண்டு ஊழியம் உண்டு இருப்பாங்க. இவங்க சுத்த இருதயம் உள்ளவங்க. இவங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டை ஆசீர்வதிச்சு அந்த வீடு அப்படியே ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சென்னை பட்டணத்துல நான் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கும் போது எங்க அத்தை வீட்டுக்கு ஒரு ஊழியர் வருவார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கான ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு, ரப்பர் செருப்புல பின்னோக்கி குத்தி வச்சிருக்கோம், ஒரு கிழிஞ்ச தார பைபிள் வச்சிருப்பாரு. அவரை நான் பார்க்கும் போதே அற்பமா பார்த்தேன். அத்தை உள்ள விட்டு அவரை ஜெபிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, டே அவர் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே சொல்லிக்கிற கஷ்டத்தோட இருக்காங்கப்பா, கவலையை மாற்றுங்க, வியாதி விலகு கூட ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபம் கூட போல்டா இருக்காது. ஆனா எங்க அத்தை ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க, சரியான பிரச்சனை இருக்கிற நேரம் அவர் உள்ள வருவாரு. அவர் வாயில மகளே உனக்கு இப்படி சொல்றாரு அப்படிலாம் மிகைப்பா பேச மாட்டாரு. அவர் கரெக்டா மகா ஒரு தேவையோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போன உடனே அற்புதம் நடக்கும்டா அப்படின்பாங்க. இதான் நீதிமான். அல்லேலூயா. இந்த நீதிமான்கள் ரொம்ப 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 அலசிக்கிட மாட்டாங்க, அப்படி பெரிய தரைக்க மாட்டாங்க. இந்த நீதிமான் பெரிய அட்ராசிட்டி பண்ண மாட்டாங்க, அப்படி ஒரு இடத்துல இருந்து தோரணையாலும் பேச மாட்டாங்க. அவங்க பவ்யமா, பக்தியா, அமைதியா, தாழ்மையா, சாஃப்டா, எந்த இடத்துல அதை பேசணுமோ சுருக்கமா பேசணும் ஓடிடுவாங்க. வள 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 வளன்னு கொட்டடிக்க கூடாது. அது நீதிமானுக்கு அடையாளம் அல்ல. அழகா நோத்து போறான், உங்களுக்கு நியாயம் இருக்காடா, செத்து போவீங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அழகா போய் 2 பிள்ளைகளை விட்டு இவங்களை எடுத்துக்கோ, இவங்களை விட்டுருங்கிறான். சிம்பிள் வேர்ட். நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்து மண்ணள்ளி தட்டி நாசமா போகா, நானும் அழிவேன் நீயும் அழிவா, இப்ப பாரு அக்கினி வந்துடும் இறக்கிடுவோம். விவேகம். நீதிமானுடைய அடையாளம் விவேகம். விவேகமா நடப்பாங்க. அவங்களுக்காக ஜெபிங்க. இப்போ உலகத்துல ரொம்ப இல்ல, சபைக்குள்ள இருப்பாங்க, அவங்களை காணாம போக பண்ணிடுவோம். ஜெபம் பண்ணணும். இந்த ஆபிரகாம் ஜெபம். அடுத்தது விசுவாசம். சாதாரண விசுவாசம் இல்ல, பொறுமை உள்ள விசுவாசம். 25 வருஷம் காத்திருந்தார். 99வது வயசுலதான் ஆண்டவர் பேசுறாரு, எப்பா இவன் நினைக்கிறான் இதான் ஆசீர்வாதம். யாரு? இஸ்மவேல்.
ஆண்டவர் சொல்ற இல்ல, உனக்கு நான் கொடுத்த சாராளிடத்தில் பிறக்கிறவனே சுதந்திரவாளியா இருப்பான். கர்ப்பப்பை செத்து போச்சு, ஆபிரகாம் பலன் செத்து போச்சு, அவங்க விசுவாசமா இருந்தாங்க. கர்த்தர் செத்த காரியத்துல அற்புதம் செஞ்சார். நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம காரியம் நிறைய செத்து போச்சு. பினான்சியல், கணவன் மனைவி உறவு, பிள்ளைகளுடைய வாழ்வு, சொத்துக்கள், சரீர சுகம், வளர்ச்சி செத்து போன நிலைமையில இருக்கிறான். அக்கா ஐயா, இன்னைக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்திருக்காரு, வேர் பிரிக்கப்பட்ட அனுபவம். துன்மார்க்கனோட இராது, பாவியோட நிக்காது, கண்டவன் ஏதோ ஒன்ன சொல்லி கொடுத்தான் அதை கேட்காது, வசனத்தை மட்டும் கேளு, அடுத்தது கீழ்ப்படி. ஆண்டவர் எதை சொன்னாலும் இதை கட் பண்ணு, இதை அவாய்ட் பண்ணு, இந்த போன் கால் உனக்கு வேண்டாம், இந்த உறவு உனக்கு வேண்டாம், இந்த வீதி வெட்டா வெளியில நின்று தெருவுல பேசுற கதை வேண்டாம், நீ என் சமூகத்துக்கு வா, கீழ்ப்படி. மூணாவது, ஆண்டவர் சொல்லுகிற விட்டு கொடுத்துரு. யாராவது சண்டை போட வந்தா, வம்பெழுத்தா, நான் மறுபடியும் சொல்றேன், இது மாம்சத்தோட ரத்தத்தோட நம்ம சண்டை போடுற காலம் இல்ல. நீயா நானா பார்த்துருவோம், வேண்டாம். உங்களுடைய நேரத்தை காலத்தை பிசாசு திசை திருப்பத்தான் அப்படிப்பட்ட மாம்ச மனிதர்களை எழுப்புகிறான். நம்முடைய ஒரே யுத்தம் துரைத்தனத்தோடு, அதிகாரத்தோடு, அந்தகாரங்களோடு. ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட வனாந்தர வாழ்க்கை, அதை சகிச்சுக்கோங்க, பொறுத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஆவியில நிரம்புங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு 1000 மடங்கு அல்ல, கோடி மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களை நம்பி ஆரம்ப நாட்கள்ல ஜெப உதவிக்கு நாடினவங்க, உங்களை பின்பற்றினவங்க, உங்களை ரோல் மாடலா வச்சிருந்தவங்க, உங்க கிட்ட மனசை திறந்து பேசணுவங்க, இன்னைக்கு உங்க எல்லையை விட்டு தூரமா இருக்கலாம். அறிவு இல்லாததுனால, ஒருவேளை அவங்க ஞானமற்று போனதுனால சில காரியத்துல அவங்க விற்கப்பட்டு போயிருக்கலாம், இழந்து போயிருக்கலாம். தேவ பிள்ளையே, அவங்களை காப்பாத்த நீ ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்தது, நீதிமானுக்கு ஜெபிக்க மறக்காத. துன்மார்க்கனுக்கு ஜெபிக்கிறோம், பாவிக்கு ஜெபிக்கிறோம், குடிக்கிறவனுக்கு ஜெபிக்கிறோம், வேசித்தனத்தில் உள்ளவனுக்கு ஜெபிக்கிறோம், ஆமென், கொலைபாதகனுக்கு ஜெபிக்கிறோம். ஆனா நீதிமானுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் தேவ சமூகத்தில் எழும்பணும். அடுத்தது விசுவாசம். என்ன விசுவாசம்? பொறுமையுள்ள விசுவாசம். செத்த காரியத்துல விசுவாசம். கர்த்தர் உயிர்ப்பித்தார். இருக்கிற இடத்துல எழும்புவோம். ஹல்லேலூயா. எனக்கு ஒண்ணு சொல்றேன், பைபிள் ஆண்டவர் உன்னை எழுதி வச்சா தப்புன்னு ஒன்றை மட்டும் படிச்சுட்டு போக கூடாது. அதான் நமக்கு என்ன இல்லை, இன்னும் ஆபிரகாம், நம்மளாம் நீங்கெல்லாம் எங்க இருந்திருக்கணும் தெரியுமா? நிறைய பேர் இப்பதான் தவழ்றீங்க, தொட்டில விட்டு இறங்கி நடந்திருக்கணும், ஓடி இருக்கணும். நம்ம இன்னும் பிசாசு, பாம்பு, பல்லி, பூரான், பாச்சா, பேழு, ஒவ்வொரு பேய்க்கும் பேரை வச்சுட்டு பின்னாடியே நம்மளை பிசாசு அப்படியே பயம் காட்டுறான்ல. ஆபிரகாமுக்கு போராட்டம் இல்லாம இருந்திருக்குமா? வாக்க நம்பி வந்ததுனால. அன்னைக்கு இப்படி கட்டுப்படுத்த ஆராதவங்க இல்லை, அவருக்கு 9 வரம் பெற்றவர்களாம் ஊழியரா இல்லை. ஆனா ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாக இருந்தார். நீங்க சிநேகிதியா இருக்கீங்களா? நீங்க ஆண்டவரை நல்லா நல்லா ஒண்ணு மட்டும் புரியுது, தேடுற இடத்துல தேடுறீங்க, அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு பழைய கழுதையம் மாறிடும். வேர் பிரிக்கப்பட்ட அனுபவம் புதிய நிறுத்தக்கூடாது. ஸ்தோத்திரத்தின் பக்தியை ஜபரையில மட்டும், ஆலயத்துல மட்டும் காட்டக்கூடாது. பக்தியை நடந்தாலும், படுத்தாலும், எழுத்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தால், தூங்கி கொண்டிருந்தால் இருதயத்துக்குள்ள பேசுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. காலமோ கடைசி, நாட்களோ பொல்லாதவை. எங்க ஊழியக்காரை மாறிட்டான், ஜபரை மாறிட்டுன்னு சொல்லிடாதீங்க. நான் மாறாம இருக்கிறேன், அவர் அப்டேட் ஆகி போயிட்டு இருக்க. கழுதை தெரிஞ்சு கட்டரும் பாச்சா நம்ம கதை. ஆமே, அவர் அப்டேட் ஆற. நீங்க ஆயத்தமாக வேண்டும். இன்னும் சிறு பிள்ளையை போல கர்த்தர் உனக்காக தான், உன்னை விட்டுற மாட்டாரு. இப்படி எத்தனை நாள் கேட்டுட்டு இருப்போம், கேட்க கேட்க நல்லா இருக்கும். வீட்டுல பாடு குறையுதா? நான் வேணா 1 மாசம் அதையும் செஞ்சு பாக்குறேன். நான் சொல்லுகிறேன், வா கீழ்ப்படிதலுக்கு. எங்கேயாவது கீழ்ப்படியாம இருக்கிறியா? எங்கேயாவது அவர் உன்னை சொன்னார், இதை செய்யாத, எனக்கு இது பிடிக்கலன்னு உங்ககிட்ட பேசினாரு, இதை நீ எனக்கு செய்யணும் அப்படின்னு உன்னை சொல்லி பேசினாரு, செய்ய ஆரம்பிச்சுட்டு மகளே நீ செய்யல, உன் காரியம் அப்படியே கிடக்கு. ஆனா நீ ஆண்டவர் இன்னும் செய்யலையே, நீ செய்தியா? முதலாவது நீ, முதலாவது நீங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கீழ்ப்படி. பெருக்கம் எப்ப வரும்? கீழ்ப்படிதல். நம்பர் 2. நம்பர் 3, ஆண்டவர் சொல்றார், விட்டு கொடுத்து ஓடி. அந்த இடத்துல யாராவது வம்பளுக்குறாங்களா, பிரச்சனை கிளம்புதா, அந்த இடத்துல நிக்காது, போய்கிட்டே இரு, போய்கிட்டே இரு. இல்ல நான் 1 2 நியாயம் பேசணும், வேண்டாம் வேண்டாம். நல்லதும் பேசாதே, பொல்லாததும் பேசாதே. கடைசி நாட்கள் உலகி ஓடிடும்.
பிரிச்சு விட்டுட்டு ஓடி. அடுத்தது பாருங்க, ஆமென். சிலரை பேசி மாத்திரலாம் நினைப்போம், யாரையும் மாற்ற முடியாது, கர்த்தர் தான் மாற்ற முடியும். அவங்க மாறலன்னா செட் ஆகாது, போயிடும். அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்தை அக்செப்ட் பண்ணி தனிமை. கொஞ்ச நாள் பிரதர் யாருமே என்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, கஷ்டத்தை கண்டா ஓடுறாங்க. பரவாயில்ல, நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர்கிட்ட செத்தவனை போல விழுந்தாங்க. யோவானை குறிச்சு வேதம் சொல்லும் பொழுது, நான் செத்தவனை போல விழுந்தேன், அப்புறம் தான் ஆவிக்குள்ளானே, நான் அப்படியே வானத்துக்கு போனேன், கர்த்தர் என்ன கொண்டு போனார். அடுத்த கட்டத்துக்குள்ள ஸ்பிரிச்சுவல்ல போகணும். இவ்வளவு நாள் நமக்கு உலகத்துல நடக்கிறது டிவியில பார்த்தோம், செல்லுல பார்த்தோம், தெருவுல சபையில நடக்கிறது. யாரோ ஒரு அக்கா சொன்னாங்க, ஏன் தெரியுமா, அவன் புருஷன் இப்படியா ஓடிட்டானா. இனி அப்படி அல்ல, சம்பவிக்க போகிறவைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கணும், பரலோகம் வெளிப்படுத்தி கொடுக்கணும். யூடியூப்பை பார்த்து யூடியூப்ல இப்படி போட்டிருக்கு, அப்படி போட்டிருக்கு. ஏன் அந்த கோயிலை கட்ட போறாங்களா, ஏதோ இஸ்ரவேல்ல போறான், இப்ப ஆண்டவர் வந்துருவாரா, அங்க வந்துருவாரா? அப்படிலாம் வரமாட்டாரு. கர்த்தர் உனக்கு சொல்லாம எதையும் செய்ய மாட்டார். தாவீதுக்கு நான் மறைச்சு எதையும் செய்வனோங்கிறார். நீ ஏன் சிநேகிதனா மாறாததுனால காட்ட மாட்டேங்கிறார், காட்டி கொடுக்கணும். அடுத்து சபையில் என்ன நடக்க போகிறது, ராஜ்யத்தில் என்ன நடக்க போகிறது. தேவ பிள்ளையே, கரையோரம் இருந்து மீன்களை பிடிக்கும் அனுபவத்துக்குள்ள இருந்தது போதும். கரையோரம் இருந்து கர்த்தரோடு செலவு செய்த நேரம் போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதே கடல், அதே படகு, இதே ரட்சிப்பின் அனுபவம், இதே ஊழிய பாதையில், இதே அழைக்கப்பட்ட வாழ்வில் உன்னுடைய படகை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ, உன் கிரியைகளை மறுபடியும் உயிர்ப்பி. எந்த கிரியைகள் செத்து கிடக்கிறதோ, கீழ்ப்படியாத குணம், அதை அடிச்சு விரட்டு. அப்ப நான் கீழ்ப்படியணும். இயேசுவே, அந்த கீழ்ப்படிதல் உள்ள குணத்தை எனக்கு தாரும். விட்டு கொடுக்கத்தக்க தன்மை, வனாந்தரத்தை அனுபவிக்கிற தன்மை. என்ன நம்பி ஆரம்பத்தில் என்னோட பயணித்தவங்க சிக்கி கொண்டிருக்கிற சிக்கல், அவங்க மகா குடும்பம் ஒருவேளை மாட்டிக்கொண்டிருந்தா, அவங்களுக்காக ஒரு வீசை என் கரத்தை உயர்த்தவோ, என் முழங்கால்களை முடக்கவோ, என் உபவாச நாளை கூறி ஜெபிக்கவோ எனக்கு கிருபை வேண்டும். எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை நான் கை கொள்ளணும். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நீதிமானான அந்த லோத்துவுக்காக அப்பா ஆபிரகாம் கெஞ்சி பேசினது போல, அப்பா அந்த பூமியிலே, இந்த பட்டணத்திலே, என் குடும்பத்திலே, என் தெருவிலே கொஞ்சம் நீதியோட, கொஞ்சம் நியாயத்தோட, கொஞ்சம் உண்மையோட இருக்கிற அக்கா உண்டு, அம்மா உண்டு, அண்ணா உண்டு. அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் உண்டு அப்பா. அந்த நீதிமான்களுக்காக கெஞ்சி ஜெபிக்கிற அனுபவத்தை எனக்கு கொடுத்திருங்கப்பா. விசுவாசத்தை கொடுத்திருங்கப்பா ஆண்டவரே. விசுவாச கிரியை செய்யணும்னா வேர் பிரிக்கப்பட்ட மனம் திரும்பின அனுபவம், கீழ்ப்படிகிற அனுபவம். ஹல்லேலூயா, விட்டு கொடுக்கிற அனுபவம், வனாந்தரத்தை சுகமாய் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம். ஆமென். தன்னை நம்பினவர்களை காப்பாற்றுகிற அனுபவம், நீதிமானுக்காக வேண்டிக் கொள்ளுகிற அனுபவம், விசுவாசத்தில் கடி கூறுகிற அனுபவம் தேவனுடைய பிள்ளைக்கு வரட்டு. இப்ப விசுவாசத்தை துவக்குகிறவர் உனக்குள்ளே ஒரு கிரியை துவக்க விரும்புகிறார். பரலோகமே இறங்கி வந்திருக்கிறது, ஆனால் நீயோ மனமடிவாய் போயிருக்கிறாய். கர்த்தர் உனக்காக வைராக்கியமாய் எழும்பினார். கர்த்தர் உனக்காக வைராக்கியமாய் தன் இருதயத்தின் உள்ளத்தை திறந்து காண்பித்தார். நீயோ அவரை அசட்ட பண்ணாத, அற்பமா நினைக்காத. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். மகிமையின் ராஜா வரப்போகிறார், உட்பிரவேசிக்க போகிறார். தடைகள் தகர போகிறது. கர்த்தர் சொல்றார், எதுக்கோ அழுற, எதுக்கோ புலம்புற, எதுக்கோ ஓடுற, எதுக்கோ பிரயாசப்படுற. தேவையானது ஒண்ணே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தர் உனக்கு பங்குள்ளவர், உன்னை பங்காளியாய் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம், என் இருதயத்தை விளங்கிக்கோ, என் இருதயத்தை புரிஞ்சுக்கோ, என் சத்தியத்தை அறிஞ்சுக்கோ. அந்த வசனத்தின் ஆழத்துக்குள்ள போய்ப்பார். அந்த ஆழத்துக்குள்ள நின்று கொஞ்சம் கவனி. என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கவனி. கர்த்தர் சொல்றாரு, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனுக்கு நான் சித்தம் செய்ய ஆவலா இருக்கிறேன். டியர் பிரதர், டியர் சிஸ்டர், ஆண்டவர் சொல்றார், காலம் கடைசி. அர்ப்பணிப்பிய வலதுகை உயர்த்துங்க. நான் கீழ்ப்படியணும், நான் இன்னும் கீழ்ப்படியணும், இன்னும் நான் வேற பிரிக்கப்படணும். செல்போன்
நிறைய பேர் கையில நல்லதுக்கு தான் இருக்கு, ஆனா ரொம்ப நேரம் இருக்குங்கிற அதை தூக்கிடுங்க. அதுதான் உங்க மண்டைக்குள்ள நுழையுதான். நல்ல காரியத்தை சொல்லி கொடுத்து கூட நுழையுது. பிரதர், நான் அதுல டிப்ஸ் தான் பார்ப்பேன், சமையல், மருத்துவ குறிப்பு, பிரசங்கம். ஆண்டவர் சொல்ற ரொம்ப நேரம் அந்த டிஸ்பிளேயை பார்க்க வேண்டாம், கையை உயர்த்து. ஆபிரகாமுக்கு எங்கெங்க பொழுதுபோக்கு இருந்துச்சு? காதுல ரொம்ப நேரம் போனை வைக்காது. இல்ல என் புருஷன் பேசுறது இல்ல, பிள்ளை பேசுறது இல்ல, நான் கொஞ்சம் அந்த அக்கா வேண்டாங்கிற. கீழ்ப்படிஞ்சிரு. செல்போன் தூக்கி தூர போட்டு, டிவி கூட அன்லிமிட்டடா வீட்டுல வேண்டாம், தூர போட்டு. ஏசப்பட்ட நீ வாயை தர, நீ பேசு, நீ அப்பான்னு சொல்லு. நீ உங்களுக்கு சுகவீனம், தூங்குனா அது ஓடட்டும், நீ நல்லா இருந்தா நீ பேசு. ஆண்டவர் அதை விரும்புறார். அவரோட நீ நட, உன் வீட்டுல உலாவ விரும்புறார். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத வல்லமை. எங்க வாக்கு பயங்கரமா நடக்கும் இருக்க. நீங்க நினைக்கிறீங்க பயங்கரமா ஒரு 25 கோடி ரூபாய் என் கையில தந்துருவாரு. இல்ல, அவரே பயங்கரமாய் வரப்போகிறார். பயங்கரமான அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். பயங்கரமான அக்கினியை கொடுக்க விரும்புகிறார். பயங்கரமான நாவை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். உன்னுடைய ஊழியத்தில் அழைப்பில் உன்னை வல்லமையை பயங்கரமா பயன்படுத்த விரும்புகிறார். உன் குடும்பத்தை சடுதியாய் தேவன் சந்திக்க ரட்சிக்க விரும்புகிறார். இதுதான் பயங்கரமான காரியம். அது நடக்கணும்னா இந்த ஆபிரகாமுக்குள்ள காணப்பட்ட காரியம் மகளை உனக்குள்ள நடக்கணும், உங்களுக்குள்ள நடக்கணும். உன்னை அனல் மூட்டும்படிதான் இந்த வார்த்தையை கொடுத்தா, இந்த வசனத்தை கொடுத்தா. நீ ஆழமா போகதான் படகு நிரம்புமா, வருமானம் நிரம்புமா, சந்தோஷம் நிரம்புமா. சும்மா கரையோரமா இருந்து மேலோட்டமா நுனிப்புள்ள மேஞ்சிட்டு போனா சத்துவம் இருக்காது பிரதர், சிஸ்டர், இருக்காது. உங்களோட பேசுறேன், மறுபடியும் சொல்றேன். ஒரு விலையேற பெற்ற மாணிக்கத்தை உனக்கு காமிச்சு, நீ தோண்டிட்டல. நான் எதையோ எதிர்பார்த்து வந்தேன். இல்ல மகளே, நீ அவரை எதிர்பாரு. அவர் உனக்கு இதை எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை இப்படிலாம் செய்வாளா? நான் ஏன் இதெல்லாம் செய்யணும்? இதுல 2 அக்செப்ட் பண்ணவே முடியாது. 3 காரியத்தை உனக்காக மரித்தாரு, உனக்காக அகோரமான காயங்களை ஏற்றாரு, உனக்காக தன் ஜீவன் தந்தாரே, ரத்தம் சிந்தினாரே, கல்லறைக்குள்ள போனாரே. அவருக்காக நீ செய்ய மாட்டியா? இயேசுவே ரட்சிக்கா. குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. உங்களை நம்பி உங்க பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் ஒண்ணு சொல்ற, இந்த 7 காரியம், வேர் பிரிக்கப்பட்ட அனுபவம், கீழ்ப்படிந்த அனுபவம், விட்டு தந்த அனுபவம், மனாந்தரத்தை சுகமா ஏற்றுக்கொண்ட அனுபவம், ஆமென், காப்பாற்றுவதற்காக ஓடின அந்த அனுபவம், தன்னுடையவனை மீட்டெடுக்க, நீதிமானுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம், விசுவாசத்துல பலப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்துட்டா, ஆபிரகாம போல நீ கடற்கரை மணல் திரட்டனை. இந்த செய்தி ஏன் இவ்வளவு ஆழ தெரியுமா? நீங்க மட்டும் உங்களை பெருசா ஆசீர்வதிக்க விரும்புறாரு. நீங்க நினைக்கிறீங்க இந்த கடனை மட்டும் கட்டி கொடுக்கணும், உன்னை அநேகத்துக்கு அதிபதியாக்க விரும்புறார். பிரதர், வயசு போயிடுச்சு, உன் சந்ததி அப்படி ஆசீர்வதிக்க விரும்புறார். உங்க மகனை, உங்க மகளை, உங்க ஊழியத்தை, உங்க குடும்பத்தை ஆண்டவர் அநேக 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 எல்லையை விரிவாக்கி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சாதாரணமானது அல்ல. கர்த்தர் ஏன் கொண்டு வந்தார் தெரியுமா? பெருக்கத்தை கட்டளையிடும்படி, ஆபிரகாமை போல வானத்து நட்சத்திரத்தை எண்ண முடியுமோ? கடற்கரை மணலை எண்ண முடியுமோ? அத்தனை தூரம் ஆசீர்வதிப்பார். உன் மகளை ஆசீர்வதிப்பார், மகனை ஆசீர்வதிப்பார், எல்லை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது வேர் பிடிக்கப்படும் பொழுது, கீழ் படியும் பொழுது, விட்டு கொடுக்கும் பொழுது, மனாந்தரத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உன்னை நம்பினவர்களை நீ மீட்க துடிக்கும் பொழுது, போராடும் பொழுது, அது மாத்திரம் அல்ல, நீதிமானுக்காக நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது, இந்த ஆபிரகாமுக்குள் புதைந்திருந்த இந்த ரகசியத்தை தேவ ஜனமே இன்றைக்கு போய் நீ தியானிக்க ஆரம்பி. இன்றைக்கு போய் அதை செய்ய ஆரம்பி. நிச்சயமாகவே கர்த்தர் சொல்லுகிறார், முடிவு சமீபம், முடிவு சமீபம். இதோ சகல நாட்களிலும் பூமியின் எல்லை எங்கிலும் இதோ நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அசைக்கப்படுவது இல்லை. ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். கோடி மடங்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலக பிரகார வாழ்விலும் வறுமையை ஒழிக்கிற, தரித்திரத்தை ஒழிக்கிற, முடங்கி போன நிலைமையை ஒழிக்கிற ஒரு பொல்லாத வல்லமை வெளியேறுகிறது. எல்லாம் வெளியேறுது.
கர்த்தர் அக்கினி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமின் சிரசின் மேல் தங்கி இருந்தது போல மகளே மகனே உன் குடும்பத்துக்கு மேல அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்து இறங்குது. பெற்றுக்கோ பெற்றுக்கோ, வல்லமையை வாங்கிக்கோ, விடுதலையை வாங்கிக்கோ. உன் தொழிலுக்குள்ள ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இறக்குறாரு. மகிழு, களிகூறு. இன்னைக்கு வனாந்தரமா சீக்கிரம் வயல்களும் அளந்துக்கோ, எண்ணிக்கோ முடியாது. கர்த்தர் சொல்றாரு, அந்த அளவுக்கு உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவே, திரட்சியை தருவே, தலை தோங்க வைப்பே, அனல் மூட்டுவே, அக்கினியை எழுப்புவே, ஆசீர்வாதிப்பே, உன்னுடையதை உனக்கு கொடுப்பே, உன்னுடையவர்களுக்கு தருவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் மனதுருகுகிறேன், இவர்கள் மேல் மனதுருகுகிறேன், இவர்களை அபிவிருதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனா மாறணும். அநேக ஜாதிகளுக்கு இன்னைக்கு அவர் வம்சத்துலதான் நம்மளும் நிற்கிறோம். காரணம் அவர் போட்ட வித்து, அவர் செய்த தியாகம் இந்த வசனத்தின் பின்புலத்தில் இருக்கு. விடாது. ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியம் செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா.